இப்ப பல கருத்துகள் போனாலும் வங்கதேசத்தோடு உறவுகள் இந்தியாவுக்கு சீர்குலைந்து வருதுங்க. அது பல சவால்கள் எதிர்க்கிறது. எப்படின்னா 4000 கிலோமீட்டர் எல்லைய இப்ப நம்மவும் இந்தியாவும் வங்கதேசமும் அவர்கள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லையில பாதுகாப்பின்மை மற்றும் ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் அச்சுறுத்தல் அதிகரிக்கும். மேலும் இந்திய எல்லை கப்பால் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் தளங்களை அமைக்கும் அபாயம் உள்ளது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்தியா வங்கதேசத்துடைய பதட்டத்தை பாகிஸ்தானும் சீனாவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. வங்கதேசத்தில் பாகிஸ்தானின் ஈடுபாடு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட வங்கதேசத்தினுடைய பயணத்திற்கு சென்றார். பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர்களுக்கிடையே நடந்த முத்தரப்பு சந்திப்பு இந்தியாவுக்கு கவலை. அதாவது வங்கதேசம், சீனா, பாகிஸ்தான் 2024 பிற்பகுதியில், அதாவது கடந்த ஆண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் கடற்படை கப்பல் உண்டு வங்கதேசத்தினுடைய சிட்டாங் துறைமுகத்திற்கு முன்னெப்பேதும் இல்லாத வகையில சென்றது. சீனாவும் முகமது யூனஸ் அரசோடு தனது உறவை தொடர்ந்து பலப்படுத்துகிறார். இது பல கேள்வி எழுப்புது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் இரண்டு தரப்பு உறவுகள் தற்போதைய நிலை இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை. இந்திய எல்லை பகுதியில் பதட்டம் தான் இருக்கிறது. வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது. ஏனெனில் இந்த பதட்டம் அது உள்நாட்டு தோல்விகளையும் திறமையின்மையும் மறைக்கவே உதவுகிறது. எனவே இந்தியாவுடைய நிலைமை மோசமாகும், உறவு வங்கதேசத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கணக்கீடுகள் தற்போது எழுந்திருக்கிறது. அதாவது பாகிஸ்தான், வங்கதேசம், சீனா. இப்ப இந்தியாவினுடைய பாலிசி கொள்கைகள் மோசமடைந்து வரும் உறவுக்கு காரணம் வங்கதேச ஆய்வாளர்கள் என்ன கருதாங்கன்னா, அதுல டிசம்பர் 22ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையான உறவுகள் மோசமடைந்து வருவதாக அங்குள்ள ஆங்கில நாளிதழ்கள் இந்திய வங்கதேச உறவின் அடித்தளம் மோசமடைவதாகவும், ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு இந்தியா அளித்த அசைக்க முடியாத ஆதரவு பலப்படுத்தப்பட்டது என்பதையும்